மஞ்சா காம்பளம் வந்து எல்லாமே வந்துச்சு. என் சின்ன பொண்ணு நகை, என் நகை, தாலில இருந்து எல்லாமே வச்சு பார்த்தேன். 1,00,000 கிட்ட நான் பார்த்தேன். இதே மணில மணி ஆஸ்பத்திரிக்கு என் கைத்துல இந்த போட்ட நகைங்க வச்சு இவரை நான் பார்த்தேன். எதுக்கு பாத்தீங்க? விட்டுருக்க வேண்டியதானே? நீங்க இந்த மாதிரி பண்ணறதுனால தான் இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. விட்டுருங்க இன்னொரு வாட்டி. சாப்பிட்டு கூட நிம்மதியா இருக்க முடியாதுமா. சாமி யாருன்னா ஒருத்தர் பாத்ரூம் கழுத்துக்கு ஒரு வீட்டு பேருக்கு மாப்படிக்க கூப்பிட்டா கூட போயிடுறது. அந்த சாப்பாடு சாப்பிட்றத விட்டுருவோம். அதெல்லாம் போனால் ஒரு 200-300 கச்சா கூட என் வீட்டுக்கு ஏற்ற வந்து நான் பார்ப்பேன். நான் ஒரு குழம்பு சொல்லுங்க, ஒரு சாப்பாடுக்கு எதுக்கும் பார்ப்பேன். நான் காசு அப்படி இல்லைன்னா எங்கன்னா நான் வெஸ்ட்டு போயிட்டேன்னா கூட அந்த காசை எடுத்துன்னு போயிடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? ரேஷனுக்கு போவேன், என்னன்னு பொருள் சொல்லிட்டு அதெல்லாம் வாயிட்டு வந்து வச்சுட்டாவும் இருப்பேன். அது கொடுக்கறது வேற, எடுத்துன்னு போறது வேற. ஹாஸ்பிட்டல்லாம் எத்தனை தான் போக முடியும்? முன்னாடி நேற்று வீட்டில் கேஸ் காலி ஆயிடுச்சு. பக்கத்து வீட்டில் 500 வாங்கி வச்சுட்டு வந்தேன். அங்கே போய் அந்த 500 எடுத்துன்னு 12,000 நான் காசு வச்சுன்னுக்கிறேன். இவங்க கிட்ட சொல்லிக்கிறாப்புல. நான் ஒரு விஷயம் சொன்னா கேட்பீங்களா? சொல்லுங்க. காசு கொடுக்காதீங்க.